ஒரு பிள்ளை லவ் பண்ணேன், பேசி நல்லா பழகுச்சு, திடீர்னு விட்டுட்டு போயிடுச்சு. வீட்டில் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நீ வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டினாலும் ஒன்று தான் சொல்லிட்டு துரத்திட்டாங்க தாத்தா. குளத்துல வந்து செத்துடலாம் போல இருக்குது தாத்தா, வாழவே பிடிக்கல தாத்தா. நல்லா படி தம்பி, அதெல்லாம் சைடு கையில் பட்டம் அடிக்கிறாங்க பாரு. அது பாடுறாங்கல்ல, மனம் போல் வா கொண்டாடலாம். பேச 2 நிமிஷம் ஆகாது, ஆனால் அதில் ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற கண்டிப்பா அது ஒரு மெயின் விஷயம். ஏன்னா அதான் இன்னொரு மனித சக்தி, ஒரு மகத்தான சக்தி. இதை வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஒரு பிள்ளை லவ் பண்ணேன், பேசி நல்லா பழகுச்சு, திடீர்னு விட்டுட்டு போயிடுச்சு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் செத்துடலாம் போல இருக்கு. இன்னொரு பிள்ளை நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. அதுதான் தப்பு. உலகத்துல நம்ம வாழதான் ஆண்டவன் நம்மளுக்கு படிச்சான். ஒரு புள்ள நம்மளை ஏமாத்திருச்சுன்னு சொல்லி அந்த புள்ள வந்து வெற்றி பெற்று நம்ம தோல்வி அடையக்கூடாது. வாழ்க்கையில் பல எத்தனையோ ஒன்று சாதிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேண்டி இருக்கிறதெல்லாம் நம்ம இழந்துட்டு போகக்கூடாது. நம்ம ஏமாந்துட்டோன்னு நம்ம நினச்சிக்கணும். சரி, நம்ம வந்து ஒரு ஆண், நம்ம எதுக்கு வேணுமோ சாதிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. அப்படி இருக்கையில் வந்து அது ஒரு சாதாரண ஒரு பொண்ணு நம்மளை ஏமாற்றிட்டு போதுன்னு நம்ம போய் அதுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நம்ம போகக்கூடாது. உன்னை பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கினவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஆமாங்க. நீ வந்து சாதாரண ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திருச்சுன்னு நீ இப்படி வருத்தப்படுறியா? கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீ நினைச்சு பாரு, ஒரு நிமிஷம் மட்டும் அது மட்டும் நினைச்சு பாரு. இன்னும் கூட அதிகமாக கஷ்டப்படுவாங்களா இல்லை கம்மியாக படுவாங்களா? நீ அது மட்டும் அதிகமாக தான் போடுவாங்க. அதிகமாக தான் போடுவாங்க. உனக்கு ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சுன்னு வந்து நீ சாதாரணமாக எனக்கு இப்படி மனசு இருக்குது, நான் செத்துடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிற, தவறு இல்லை, நியாயமான. உன்னை எந்த அளவுக்கு ஆளாகினவங்களோட மனசு எவ்வளோ வேதனை பண்ணுது. சரிண்ணா. சரிங்கண்ணா. இல்லைண்ணா, இது ஒரு யூடியூப் சேனலு நாங்கள் வச்சு நடத்துகிறோம். இப்படி யார் மனம் தளறி வராங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ண்ணா. ஹலோ, சூப்பர்ல, ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேச சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்போ காலேஜ் படிக்கணும்ண்ணா, காலேஜ் படிக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், விட்டுட்டு போயிட்டா, கஷ்டமாக இருக்குது. தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குது. தற்கொலை பண்ணிக்கலாங்கிறியா? அம்மா பார்க்குறாங்கல்ல, அது மட்டும் அம்மா மட்டும் தெய்வம். காலேஜ் படிச்சு போட்டு அவன் போயிட்டு போகிற டைம் பாஸ்க்கு வேலை இருந்தாலும் ரொம்ப நாளாக கூட இருந்துட்டு திடீர்னு விட்டு போனா என் பொண்டாட்டி தான் எங்களோட 16 வருஷம் இருந்தா, 19 வருஷமா ஆச்சு. 2 பையன் ஒன்று மாதிரி போய் MBA படிச்சுருக்கிறா. போல பார்க்க விருப்பம் இல்லைங்களா? அதை தற்கொலை பண்ணிக்க முடியுமா? நல்லா படி தம்பி, அதெல்லாம் சைடு கையில் பட்டம் அடிக்கிறாங்க பாரு. வா அது பாடுறாங்கல்ல, மனம் போல் வா கொண்டாடலாம். இந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் சந்தோஷமா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பேசாமி தைரியம் இல்ல, பேசும்போது இல்லை, அதை மெயின்டைன் பண்ணிக்கோ, மனசு விட்டுரு. டைம் பாஸ்க்கு உன்னை விட கொஞ்சம் வசதியான கிடைச்சா அது மறந்துடு. ஆனா இன்னொன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே வச்சுக்கோ, நீ கட்டிட்டு போயிட்டே அதே அம்மா அப்பா வந்து கல்யாணம் இதுக்கு மட்டும் பாட்டு பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப நன்றி. என்னன்னு கேளுங்க. திருநெல்வேலி ஒரு வீடு, நாங்க ஒரு சோசியல் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னா, உண்மையில அப்படிலாம் இல்ல, நான் சரியா இருக்கேன். இந்த மாதிரி சொன்னா மக்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த நிலை வந்தாலும் வந்தனை மறவாதே. அது பாட்டு பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. வெயில் ஆனந்தா ஆசை 100 வகை வாழ்வி 100 சுவை வா மனம் போல் வா கொண்டாடலாம். ஒரு பையன் என்ன படிச்சிருக்காரு? MBA. நான் படிச்ச 2வது. அது பார்க்க விருப்பம் இல்லையா நம்மள? அவரை பார்க்க விருப்பம் இல்லையாமா? நீங்களும் அப்படி தைரியமா இருக்கு, எதுவும் கவலைப்படாம. அதெல்லாம் கவலைப்பட மாட்டோமா. வணக்கம் தாத்தா. தாத்தா, எனக்கு வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க தாத்தா. என்ன பண்ணனே தெரியல தாத்தா. இந்த குளத்துல ஒழுங்கு செத்துடலாம் போல இருக்கு தாத்தா. வீட்டுல ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நீ வீட்டுல இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டினாலும் ஒண்ணுதான் சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க தாத்தா. என்ன பண்ணனே தெரியல தாத்தா.
குளத்துல வந்து செத்துடலாம் போல இருக்குது தாத்தா. வாழவே பிடிக்கல தாத்தா. என்ன பண்ணலாம் தாத்தா? போய் இதுக்குவே நீ பயந்துட்டு இல்ல தாத்தா, நீங்க தாத்தா மாதிரி தான் இருக்கீங்க. அதான் ஏதோ தாத்தா ஒரு வேலையை பார்த்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. இல்ல தாத்தா, வீட்டுல இப்படி சொன்னா நான் என்ன தாத்தா பண்ணேன்? வீட்டுல சொல்லுவாங்க, அதுக்காண்டி நீங்க வீட்டுல சொல்லாங்கிறதுக்காக இந்த குளம் இருக்கு தாத்தா, அந்த குளத்துல வந்து செத்துருமா தாத்தா? அதே வாழவே பிடிக்கல தாத்தா. குளத்துல செத்துனா இருக்கிறவங்க சேர்த்து எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. வீட்லயே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. அப்புறம் எதுக்கு தாத்தா நான் உயிரோடு இருந்து? ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? வேலை கிடைக்கல தாத்தா. வேலை படிக்கவும் மாட்டேங்கன்னு சொல்றாங்க தாத்தா. ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு படிப்பு வந்தா படிக்க மாட்டேன். வாழவே பிடிக்கல தாத்தா. ஒரு பையனுக்கு படிச்சிருக்கீங்களா? ஆமா தாத்தா, படிச்சு. நேரா போங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த பக்கம் படித்த பசங்க தேவைன்னு வேலைக்கு ஆள் கிடைக்கும். இல்ல தாத்தா, நீ வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க தாத்தா. அங்க தோட்டத்துல இங்க போங்க, வேலை கிடைக்குதுல்ல, அப்புறம் இது ஒரு ரூம் கிட்ட தங்கிக்கலாம்ல. சரிங்க தாத்தா. முதல் நான் வேலை இருந்தாலும் வீட்டுல இருந்து துரத்தணும்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தாத்தா. வாழவே பிடிக்கல தாத்தா. போங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க போங்க. காதல் கல்யாணம் இருக்குல்ல, ஆமா 100க்கு 90% தோல்வி. ஒரு கோணத்தர மொழிகள் எடுக்க தம்பி. படித்த பையன், ஒரு யங்காக இருக்க, யூத்தாக இருக்கிறேன். அதான் படிப்பை கவனத்தை எடுத்து சரி ஃபியூச்சரில் எப்படி மேலே வரணும். எதிர்காலத்தில் நம்ம நம்பி அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரி. இல்ல எல்லாமே அந்த பொண்ணு தான் நினைச்சேன். இப்படி விட்டுட்டு போவான்னு தம்பி அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. தானா நான் வந்துட்டு ஒரு யூடியூப் கண்டென்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஆறுதலுக்கு சொல்றவங்களுக்கு ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே உங்களை மாதிரி ஆளுகள் நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்க நேம்னா? இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சும்மா அவங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களான்னு கேட்கறதுக்காக வந்தோம். யூடியூப் சேனல். ஆமாம், அதான் பயப்பட வேணாம். நான் நார்மலாக தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா? உண்மையாவே ஒரு வேளை யாரும் வந்தாங்கன்னா அவங்க மனசு ஆறும். நாங்கள் மீனவர். சரி சரி, சூசைட் பண்ண காப்பாற்றுவேன். கரெக்ட். யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த விட்டோம்னா நாங்கள் செத்துருவோம். அதெல்லாம் நினைக்க மாட்டேன். சேஃபாக போய் அவங்க காப்பாற்றுவோம். லேடிஸோ ஜென்ஸோ சைல்டோ யாரும் இறந்து போய் டெத் பாடி இருக்கும். இப்பவுமே எடுப்போம். அது கொஞ்சம் டேஞ்சரும் இருக்கும். இருக்காங்களா யாராவது? இப்போ இறந்து வந்து ரெண்டு பேர் இறந்தாங்க. 2 பேர் இறந்தாங்க. நம்ம தம்பி போய் எடுத்து கொடுத்தான். ஆச்சா, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு உயிரை வந்து இதாக விட மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உயிரை காப்பாற்ற பார்ப்போம். ஒரு மனிதனோட உயிர். இப்போ நாங்கள் யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். நம்ம மனசுல பிறந்தோம். ஒரு மனுஷன் பேச 2 நிமிஷம் ஆகாது, ஆனா அதுல ஒரு உயிரை நம்ம காப்பாற்றணும். கண்டிப்பா அது ஒரு மெயின் விஷயம். ஏன்னா அதான் இன்னொரு மனித சக்தி, ஒரு மகத்தான சக்தி. இதை வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். அதை வந்து நல்ல முறையில் அவன் செயல்படுத்தணும். நம்ம நோக்கம் அதுதான். இது ஏன் நான் சொல்றேன், கிடைக்காது இந்த பிரிவு. நானும் மனுஷன் போட்டு சந்தோஷப்படுறேன். பயந்துட்டேன் நீங்க வந்து சொல்லுங்க. இல்லை அதெல்லாம் விழுந்து ஒரு கண்டென்ட் தான். வேற எதுவும் மூஞ்ச பார்த்தா ரொம்ப சங்கடமாச்சு. ஏதோ விழுந்துருவியோ பேச பார்த்தா கொஞ்சம் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்கா. யூடியூப் சேனல் ஜஸ்ட் ஜெரிஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு வராது, அதனால ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.